ரைட். ஓகே, அவதானிங்கோ. நாங்க லாஸ்டா நெகிழ்ச்சியை வந்து 2 மெத்தட்ல காணுங்கிற விஷயத்த படிச்சிருந்தோம். புள்ளி நெகிழ்ச்சியும் வில் நெகிழ்ச்சியின் அடிப்படையில. அந்த வகையில ஒவ்வொரு புள்ளியிலையும் நெகிழ்ச்சி காண்றதுக்கு நாங்க புள்ளி நெகிழ்ச்சியை பயன்படுத்தும் சில விஷயத்த படிச்சிருந்தோம். அந்த வகையில நெகிழ்ச்சியை நாங்க 5ஆ பிரிச்சோம். ஒன்று பூரண நெகிழ்வுள்ளது, அப்புறம் ஒன்றிலும் கூடிய நெகிழ்ச்சி, அப்புறம் ஒன்றுக்கு சமனான நெகிழ்ச்சி, ஒன்றை விட குறைந்தது அல்லது நெகிழ்வற்றது, அதுக்கப்புறம் பூரண நெகிழ்வற்றது, அதாவது பூச்சிய நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி 5ஆ பிரிச்சோம். அதாவது கேள்வி கோட்டின் வழிய நெகிழ்ச்சி வந்து மேலிருந்து கீழ் வரங்காட்டியும் படிப்படியா நெகிழ்ச்சி என்ன செஞ்சுட்டு வரும், குறைஞ்சிட்டு வரும் விஷயத்த பார்த்தோம். அதுல முதலாவது நாங்க பார்த்தோம் பூச்சிய நிகழ்ச்சி. அப்ப பூச்சிய நிகழ்ச்சி அல்லது பூரண நெகிழ்வற்ற கேள்வி விஷயத்த பார்த்தோம். அதுல என்ன சொல்லுதுண்டா, இதான் அதுதான் படம். உங்களுக்கு படம் விளங்குது தானே? இந்த படம் விளங்குதா? ரைட். இப்ப அதுல உங்களுக்கு சரியா, பூரண நெகிழ்வற்ற கேள்வியின் போது என்ன செய்யும்? விலை எவ்வளவு வேணும்னாலும் மாறும், ஆனா என்ன மாறாது? தொகை மாறாதுன்னு சொல்லி பார்த்தோம் நாங்க. அப்படித்தானே? விலையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்ட போதும் தொகையில எந்த மாற்றமும் ஏற்பட இல்லைன்னா நாங்க அதை சொல்வோம் என்ன நெகிழ்வுன்னு சொல்லி, பூரண நெகிழ்வற்ற கேள்வின்னு செல்வோம். அதாவது எவ்வித நெகிழ்ச்சியும் இல்லை, அதாவது சாராமாரியான விலை எவ்வளவு மாறினாலும் சார்ந்த மாறி எது தொகை மாறல, ஒரு சொட்டு நெகிழ்வடையல்ல. விலை மாற மாற கேள்வி தொகை மாறுன்றத நாங்க அதை சொல்ல நெகிழ்வடைஞ்சேன்னு சொல்லி. அப்ப இங்க என்ன நடந்திருக்குண்டா, விலை எவ்வளவு மாறினாலும் தொகை கொஞ்சமும் மாறலண்டா, நெகிழ்வடையல்ல. எந்த ஒரு நெகிழ்ச்சியும் இங்க காணல, ஜீரோ. கொஞ்சம் சரி கேள்வி மாறல, அப்படியே இருக்கு பாருங்க. விலை 10 ரூபாயும் 200, விலை 20 ரூபாயும் 200, விலை 30 ரூபாயும் 200 தான் கேள்வி தொகை, மாறல. சந்தையில விலை கூடினாலும் குறைஞ்சாலும் நாங்க அதுல கேள்வியோட அளவை மாத்த மாட்டோம். அப்படியான பொருள் தான் பூரண நெகிழ்வற்ற கேள்வி அல்லது பூச்சிய நெகிழ்வற்ற கேள்வின்னு சொல்லுவோம் நாங்க. இதை என்ன இந்த டைம்ல கிடையச்சுக்கு சமாந்தரமா இருக்கும் கேள்வி கோடு. உங்களுக்கு இங்க பாக்கலும் கேள்வி கோடு கிடையச்சுக்கு செங்குத்தச்சுக்கு சமாந்தரமா இருக்கும் பாருங்க. செங்குத்தச்சுக்கு சமாந்தரமா அப்படியே இருக்கு, சமாந்தரமா போகும். இந்த விலை எவ்வளவு மாறினாலும் தொகை மாறாது. விலைங்களா? அதைத்தான் நாங்க சொல்றது நெகிழ்வற்ற, பூரண நெகிழ்வற்ற, அதாவது பூச்சிய நெகிழ்வுள்ள கேள்வி. நெகிழ்வே இல்லை, விலை எவ்வளவு மாறினாலும் கேள்வி தொகை கொஞ்சம் என்ன செய்யாது, மாறான்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? நடைமுறையில உங்களுக்கு காணேலும் விலை கூடினாலும் குறைஞ்சாலும் நீங்க எந்த பொருளோட கேள்வியை மாத்தவே மாட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். நிலம், உப்பு இல்ல, நிலம் வந்து நிரம்பல்லத மாற. உப்பு, நிலம், உப்பு உப்பு உப்பு. சவுண்ட் கொஞ்சம் போதும் கூட. சவுண்ட் சவுண்ட் 100 தானே இருக்கு, ஃபுல்லா தானே இருக்கு. உங்களோட வாய்ஸ் சவுண்ட் வந்து கேக்குது இல்ல பெருசா. சரியா? இதுல மழை பெய்யுது அதால கேக்குது. ரைட். மலையா? இப்போ ஓரளவு ஓகே. அப்ப பூரண நெகிழ்வற்ற கேள்வின்னு சொல்லுது பூச்சிய நெகிழ்வுள்ள கேள்வி. அதாவது நெகிழ்வே இல்ல. கேள்வி கோட்ல எவ்வளத்துல நிகழ்ச்சியை பார்த்தாலும், உங்களுக்கு 10 ரூபாய் பார்த்தாலும் 20 ரூபாய் பார்த்தாலும் 30 ரூபாய் நீங்க பார்த்தாலும் உங்களோட நெகிழ்ச்சி பூச்சியமா தான் இருக்கும். விலைங்களா? இங்க தொகை மாறில பாருங்க. உப்பு நடைமுறையில விலை கூடினாலும் நீங்க போடுற உப்பு அதே அளவுதான் போடுவீங்க. விலை கூடினான்னு சொல்லி உப்பை குறைச்ச மாட்டீங்க, விலை குறைஞ்சன்னு சொல்லி உப்பு அள்ளி கொட்டவும் மாட்டீங்க சாப்பாடு. நடக்குமா? அப்படி நடக்காது. நீங்க ஒரு மாசத்துக்கு வாங்குற உப்பு அளவுல எந்த மாற்றமும் வராது. அல்லது ஒரு நாளைக்கு போடுற உப்பு அளவுல எந்த மாற்றமும் வராது. ஏண்டா அது எவ்வித பிரதியீடுகளும் அற்ற பண்டம். விலை கூடினாலும் உப்புக்கு பதிலா வேற ஏதாவது வாங்குறதுக்கு உங்களுக்கு பிரதியீடு இல்ல. விலை குறைஞ்சன்னு சொல்லி வேற பண்டங்கள்ல இருந்து உப்புக்கு ஆக்கள் வருவாங்கன்னு சொல்றதுக்கும் இல்ல. உப்புட கேள்வி எப்பவும் நடைமுறையில அதே அளவுதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எந்த பதிலீடும் இல்லை. நடைமுறையில உப்புக்கு பதிலா எதையும் காண இல்லை. விளங்குதா? அப்ப எந்த பதிலீடுகளுமே இல்லாத, எவ்வித பதிலீடும் இல்லாத, பிரதியீடுகளே இல்லாத பண்டங்களுக்கு தான் பூச்சிய கேள்வி நிகழ்ச்சி இருக்கும். விளங்கினா? இப்ப பூச்சிய கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லுது விலை எவ்வளவு மாறினாலும் கேள்வி தொகை கொஞ்சமும் மாறாது. உங்களுக்கு பார்க்க இந்த சாட்டை எடுத்தீங்கன்னா பாருங்க, விலை 10 ரூபாயில இருந்து 20 ஆகுது,
கேள்வி தொகை 200 அப்படியே இருக்கு. இப்போ உங்களுக்கு 10 ரூபா விலையில அல்லது 20 ரூபா விலையில நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி பூஜ்ஜியம் தான் வரும். உதாரணம் நாங்க ஏ புள்ளியில எடுப்போம். ஏ புள்ளிக்கு நேர விலை இருக்கு 10 ரூபா, சரியா? தொகை இருக்கு 200, விலை மாற்றம் இருக்கு டெல்டா கியூ. உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பாடு டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி தர பிங்கில் கியூ, சரியா? அப்ப டெல்டா கியூடி இருக்கு வந்து 0. டெல்டா கியூடி 0, தொகை மாற்றம் 0 பாருங்க. 200 தான், மாற இல்ல தொகை. டெல்டா பி வந்து 10. சோ 0 தர குறித்த விலை 10 ரூபாயா இருக்கும் போது தொகை வந்து 200. பிரிச்சு பாத்தீங்கடா, சரியா? உங்களுக்கு தெரியும் சைபரை 10ஆல பெருக்கினா சைபர், அப்புறம் 10 200ஆல பெருக்கினா 2000 வரும். அதை பத்தி பிரச்சனை இல்ல. மேல 0 ஒன்று வந்துச்சாண்டா எப்பவும் விட 0 தான். 0 எந்த ஒரு இலக்கத்தை போட்டு பிரிச்சாலும் 0 எந்த ஒரு இலக்கத்தால பிரிச்சாலும் விட என்ன 0 தான். மேல 0 இருந்ததுக்கு போற அதை எதால பிரிச்சு மேல இல்ல விட 0 தான். ஏன்னா 0க்கு பெருமதியே இல்ல. அது 0 தான். மலைங்கண்ணா, அப்ப நீங்க எந்த விலை எடுத்தாலும் 10 ரூபா எடுத்தாலும் 20 ரூபா எடுத்தாலும் 30 ரூபாய் எடுத்தாலும் உங்களோட விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 0 தான் இருக்கும். மலைங்கண்ணா, அப்ப அந்த டைம்ல உங்களோட கேள்வி தொகை மாறாது, விலை எவ்வளவு மாறலாம், கூடவும் மேலும் குறையவும் மேலும் நிகழ்ச்சி 0. எனவே நாங்க கேள்வி கோட்டுற தொகை அச்சுல எவ்வளத்துலயும் நெகிழ்ச்சி 0 தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கலாம் தொகை அச்சுல. விலை அச்சுல எல்லா இடத்துலயும் நெகிழ்ச்சி 1க்கும் கூடியதல்ல முடிவிலி. மலைஞ்சா, தொகை அச்சுல எல்லா இடத்துலயும் நெகிழ்ச்சி 0, விலை அச்சுல அல்லது செங்குத்தச்சுல எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சி முடிவிலி. நாங்க ஏற்கனவே பார்த்தோம். கேள்வி கோட்டொன்ற சாதாரண கேள்வி கொன்ற மேலிருந்து கீழ் வரங்காட்டியும் நிகழ்ச்சி குறைந்து கொண்டு வரும். ஆக மேல நிகழ்ச்சி முடிவிலியா இருக்கும், கீழே வரும்போது நிகழ்ச்சி 0 ஆகும். அப்படித்தானே? மேல முடிவிலி, அப்புறம் கீழே 0. அந்த வாயில நடு 1க்கு சமன். அந்த வாயில விலை அச்சில எப்பவுமே நெகிழ்ச்சி இருக்கும். எத்தனை நெகிழ்ச்சி வந்து விலை அச்சில விலை அச்சில முடிவிலி, தொகை அச்சில 0. எனவே 0 நெகிழ்ச்சி என்பது தொகை அச்சில ஸ்டார்ட் ஆகும். தான் பாருங்க, சரியா? ரைட். அப்ப 0 நிகழ்ச்சின்னா என்ன கருத்து? விலையில எத்தகைய மாற்றம் ஏற்பட்ட போதும் கேள்வி தொகை என்ன செய்யாது, சற்றும் மாற்றம் அடையாது. விளங்கினா? மாறாது. என்ன அச்சுக்கு? செங்குத்தச்சுக்கு சமாந்தரமா இருக்கும். இதுல கிடையாச்சுன்னு சொல்ல எனக்கு மாறுபடல. செங்குத்தச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும், சரியா? செங்குத்தடி சமாந்தரமாக கேள்வி கூட அமையுமே. ரைட். உதாரணம் உப்பு, அதாவது எவ்வித பிரதிநிதிகளுமே இல்லாத பண்டம், சரியா? எந்த பிரதிநிதியுமே இல்லாத பண்டங்களுக்கு தான் இப்படியான கேள்வி இருக்கும். ரைட். ரெண்டாவது நாங்க பார்ப்போம், அதை விட கொஞ்சம் மேல நெகிழ்வற்றது அல்லது ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி. இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது நெகிழ்வே இல்ல, கொஞ்சமுமே நெகிழ்வு இல்லை. அப்படின்னா விலை எவ்வளவு மாறினாலும், விலை என்பது சாராமாறி, சாராமாறி எவ்வளவு மாறினாலும் கேள்வி தொகை கொஞ்சமும் மாற இல்லை, சார்ந்த மாறி. அதனால அது நாங்க நெகிழ்வே இல்லைன்னு சொல்றேன். அடுத்தது பாப்பனாங்க நெகிழ்வற்றது. ஆனா பூரண நெகிழ்வற்றது அல்ல, நெகிழ்வற்றது. இதுல கருத்து என்ன? நெகிழ்விற்கு பெருசா இல்ல, சின்ன நெகிழ்ச்சி, அதனால நாங்க நெகிழ்வற்றதுன்னு சொல்லி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் இந்த நெகிழ்வற்றதுக்கு? ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன நிகழ்ச்சி? ஒன்றை விட குறைந்ததுன்னு சொல்லலாம் எங்களுக்கு இத. அல்லது நெகிழ்வற்றது. எப்படின்னா விலை நல்லா மாறும், ஆனா தொகை பெருசா மாறாது. அதனால நெகிழ்வற்றதுன்னு சொல்ல. நாங்க பூச்ச நிகழ்ச்சிக்கு நெகிழ்வற்றதுன்னு இல்ல சொல்லு, பூரண நெகிழ்வற்ற, கொஞ்சமுமே நெகிழ்வு இல்லை, பூரண நெகிழ்வற்ற அல்லது பூச்சியம் கேள்வி நிகழ்ச்சி. அது நாங்க நேரத்தோட பார்த்தது. இப்ப நாங்க பாக்குறது நெகிழ்வற்ற அல்லது ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி. பெருசா நெகிழ்வு இல்லை, ஆனா இருக்கு, சின்ன நெகிழ்வு ஒன்று இருக்கு, ஒன்றை விட குறைவா இருக்கும். அப்படின்னா விலை மாற்றம் பெரிய அளவுல இருக்கும், தொகை மாற்றம் குறைவா இருக்கும். விலை மாற்ற சதவீதத்தை விட தொகை மாற்ற சதவீதம் குறைவாக இருந்தா அதை நாங்க சொல்ற நெகிழ்வற்ற கேள்வின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதை விட
விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் குறைவாக இருக்குமா இருந்தா அதை நாங்க செல்வம் நெகிழ்வற்ற கேள்விண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விலை மாற்றத்தை விட எது? தொகை மாற்றம். இந்த பாருங்க இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்குதான் நான் கதைக்கிறது. சொல்லுங்க. அந்த படத்துல என்ன விளங்குது? எது மாற்றம் கூட இருக்கு? விலை பக்கமா தொகை பக்கமா? விலை பக்கம். விலையை பாருங்க. விலை பெரிசா இருக்கு, விலையிட பகுதி. தொகையிட மாற்றம் சிறுசி கொஞ்சம் தான் இருக்கு. அது 175 200மே தொகை. சரியா? ரைட். இருக்கு. அப்ப விலை மாற்றம் தான் கூட. விலை மாற்றம் பெருசா இருக்கு, தொகை மாற்றம் சிறுசி. சரியா? ரைட். ரைட். இப்ப நாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்க, விலை மாற்றம் நிகழ்ச்சி பார்க்கலாம். விலை மாற்றம் 10ல இருந்து 20க்கு போகும்போது தொகை வந்து 200ல இருந்து 175 ஆகுது. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், விலை மாற்ற வீதம் எவ்வளவு, தொகை மாற்ற வீதம் எவ்வளவு? ஏண்டா ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சினா கருத்து என்னண்டா, விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் குறைவாயிருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நெகிழ்ச்சின்னு சொல்லுது எப்போ வீதத்தோட தான் பேசணும். மாற்ற வீதம், விலை மாற்ற வீதம், தொகை மாற்ற வீதம். விலையில எத்தகைய மாற்றம் ஏற்பட்ட போதும் தொகையில எந்த வீத மாற்றம் ஏற்பட இல்லைன்னா அது 0. விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் குறைவா இருந்தா அதை நாங்க ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன அளவு நிகழ்ச்சி இருக்கு, அதாவது நெகிழ்வற்றதுன்னு சொல்லுவோம் நாங்க அதை. ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, விலை 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் ஆகினா எத்தனை வீத மாற்றம்? அது 100 வீதம். 100 வீதம். ரைட். 100 வீதம் விலை கூடி இருக்கு. தொகை 200ல இருந்து 175 ஆகுது. எத்தனை வீத மாற்றம்? 25 வீதம். 200ல இருந்து 175ண்டா -25. 12.5. 12.5 விளங்குதா? பாருங்களேன், 200க்கு 175 சொன்னா 100க்கு எத்தனையா வரும் விட? 12.5. 12.5. சரியா? 200க்கு 25. அப்ப 200க்கு 25ண்டா 100க்கு எத்தனை? அப்ப 12.5. நான் சொல்லுது 200க்கு 25. அப்ப 100க்கு மாறுங்களேன். 100க்கு மாத்த நேரம் 200 அரைவாசி ஆகுது, 25 அரைவாசி ஆகுது. அப்ப 100க்கு 12.5. அப்ப தொகை மாற்ற வீதம் இருக்கு 12.5, விலை மாற்ற வீதம் இருக்கு 100. விளங்குதா? விளங்கா சொல்லுது? விலை மாற்ற வீதம் 100, தொகை மாற்ற வீதம் 12.5. அப்ப 12.5 100ஆல பிரிச்சு பாருங்க, விட எவ்வளவு வரும்னு சொல்லி ஆசமா பிரிச்சு எழுங்க. கையில கால்குலேட்டர் இருந்து அடிச்சு பாருங்க. தொகை மாற்ற வீதம் இருக்கு 12.5, 12.5 விலை மாற்ற வீதம் 100. அப்ப 12.5 100ஆல பிரிங்க, விட எவ்வளவு வரும்னு பாருங்க. அப்ப நாங்க டிரெக்டா செய்யறது நேரடியா தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம்னு சொல்லி அப்படி செய்யவும் மேலும் அப்படின்னு எழுச்சி காணலாம். அப்படி இல்லாம நாங்க வளமையா போட வாய்ப்பாட போடலாம். டெல்டா கியூடிங்கில் டெல்டா பி தர பி இங்கில் கியூ, இதுக்கும் அதே வாய்ப்பாடுல இருந்து வந்ததுதான். நான் ஆரம்பத்தை சொல்லி தந்திருப்பேன். தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதத்தை போட்டு அந்த வாய்ப்பாடு எடுத்த நாங்க விளங்கின ஈக்குவேஷன். ஆமா, அந்த வாயில டெல்டா கியூடி எவ்வளவு உனக்கு ஐன செய்யுங்க. நீங்க டெல்டா கியூடி எவ்வளவு இருக்கு கொப்பில செய்யுங்க. 25 டெல்டா கியூடி பாப்போம் நெகிழ்ச்சி எத்தனை. டெல்டா கியூடி 25. ஹாய் டு மெசேஜ். டெல்டா பி எவ்வளவு இருக்கு? ரீப்ரோ. டெல்டா பி 10 தர 10 ரூபாய் விலை எடுங்க. 10 ரூபாய் விலையில எவ்வளவு தொகை? 200. 200. ரைட். பிரிச்சு எடுங்க. எவ்வளவு வீடு வரும்? 0.125 வரும். அப்ப நேற்று ஒன்றை விட கூடையா குறைவா? குறைவு. ஒன்றை விட குறைவு. எனவே இங்க விலை மாற்ற வீதம் கூட இருந்து தொகை மாற்ற வீதம் குறைவு இருந்து அப்படி வரும். சரியா? ரைட். இப்ப எனக்கு அவசரமா செய்யுங்க. பி கியூடின்னு போடுங்க பார்ப்போம். பி கியூடி விலையும் தொகையும் நான் தரப்பறேன். இப்ப சின்ன சாட் உண்டு நிகழ்ச்சி காணதுக்கு.
பேனா எடுத்து செய்யுங்க அவசரமா. PQD சரியா? ஓகே கிளாஸ் வரதுல எல்லாம் எடுத்துட்டே வாங்க. நெஞ்சு படம் அப்படித்தான் செஞ்சு செஞ்சு போக வேண்டியதுதான். சரி சரி. ரைட். பி போடுங்க 50 ரூபா 80 ரூபா 50 ரூபாய் 80 ரூபாய் விலை சரியா? விலை போடுங்க 50 ரூபாயும் 80 ரூபாயும் 50 80 சரியா? விலை 50 ரூபாய்க்கு நேர போடுங்க. தொகை 100 சரியா? சரி உஸ்தாத். அப்புறம் 80 ரூபாய்க்கு நேர போடுங்க. தொகை 70 சரியா? விலை 50 ரூபாய் இருக்கும்போது தொகை வந்து 100. விலை 80 ரூபாயா இருக்கும் போது தொகை வந்து 70. ரைட். இப்ப நேர்ச்சியை காணுங்க பாப்போம் குயிக்கா. டெல்டா கியூ டிங்கில் டெல்டா பி தர பி இன்கில் கியூ. ரைட். 50 ரூபாய் விலையில நேர்ச்சி எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 0.5 ஆகும். 0.5 சார் 2 சார். 2 மாத்தி போட்டீங்க. சரி. தொகை மாற்றம் எவ்வளவு? 100ல இருந்து 70 30 கீழ் விலை மாற்றம் எவ்வளவு? 30 தானே? தொகை மாற்றம் 30 கீழ் விலை மாற்றம் 30. தர விலை வந்து 50 ரூபாய் இருக்கும் போது தொகை எவ்வளவு? 100. 50 கீழ் 100 சரியா? ரைட். எனவே 30க்கு 30 வெட்டுங்கோ. 50 100 சொல்லினா 1 கீழ் 2. எனவே எத்தனை விட? 0.5. 0.5. அப்ப நெகிழ்ச்சி 1 விட கூடயா குறைவா? குறைவு. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் அட்டவணை எப்படி வரும்? வரைவு இந்த மாதிரி தான் வரும். இந்த இருக்கு இன்னைக்கு இப்படித்தான் வரைய போறீங்க. இந்த மாதிரி கோட்டை வரைஞ்சாச்சு ஏற்கனவே உள்ள மாதிரி. விலை முதலாவது 50 ரூபாய் இருக்கும்போது அதுக்கு நேர தொகை எவ்வளவு? 50 ரூபாய்க்கு நேர தொகை வந்து 100. திருப்பி 80 ரூபாய்க்கு நேர தொகை வந்து 70. அப்படித்தான் வரைப்பு வரும். இந்த இருக்க வரைப்பு விளங்குதா? என்ன விலங்குல கணக்கா? ஏ விலங்கல்ல டெல்டா கியூடி எவ்வளவு? சொல்லுங்க. 30. டெல்டா கியூடி 30. ஓ டெல்டா பி எவ்வளவு? 50. எப்படி 50 ஆகுற? 50 ரூபாயில 30னா இந்த 80னா எவ்வளவு விலை வித்தியாசம்? டெல்டா கியூடி அங்க நீங்க காய்ச்சி இருந்து பார்த்தா கணக்கு வழங்காதுதான். டெல்டா கியூடினா தொகை மாற்றம். தொகை வந்து 100ல இருந்து 70 ஆகுது. அப்ப தொகை மாற்றம் 30. விலை வந்து 50ல இருந்து 80 ஆகுது. அப்ப விலை மாற்றமும் 30. தர விலை எவ்வளவு? விலை 50 ரூபாய் இருக்கும் போது தொகை நான் தந்தே 100. போடுங்க. போட்டதுக்கு பின்னால 50 100 சுருக்கினீங்கன்னா 1 கீழ் 2. 30க்கு 30 வெட்டுங்க. வெட்டுப்பட்டு அப்ப 1 2ஆல பிரிச்சீங்கன்னா 0.5. விளங்கினா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வரைப்பு வரையச்சுன்னா இந்த இருக்கு வரைப்பு ஏற்கனவே உள்ள வரைப்பு மாதிரிதான். இந்த 10 ரூபாய் இடத்துக்கு பதிலா எவ்வளவு வரும்? 50 ரூபா. 50 ரூபாய். அதுக்கு நேர தொகை போடுங்க. எவ்வளவு?
100. சரியா? அது நேர தொகை வந்து 100. அதுக்கப்புறம் 20 ரூபாய் இருக்கிற இடத்துக்கு பதிலா 80 ரூபாய். அதுக்கு தொகை போடுங்க 70. விளங்கினா? ரைட். இங்க நீங்க படம் வரையும் போது ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சியை சுட்டி விலை மாற்றமா கூடுதலா காட்டணும் படத்துல தொகை மாற்றத்தையா விலை மாற்றத்தை விலை மாற்றத்தை உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம். விலை மாற்ற வீதம் தான் கூட. விலை 50 ரூபாயில இருந்து 80 ரூபாய் ஆகுதுன்னா விலை மாற்றம் எத்தனை வீதம் சொல்லுங்க பாப்போம். 50 ரூபாய்க்கு 80. அப்ப 100 ரூபாய்க்கு எத்தனை? வீத லேசா பாருங்க. அப்ப ஈஸியா தான் பார்க்கல உங்களுக்கு. 50க்கு 80னா 100க்கு எவ்வளவு? 160. அப்ப எத்தனை வீத மாற்றம்? 60. எத்தனை வீத மாற்றம்? 2 மடங்கு. 50 ரூபாய்க்கு 80 ரூபாண்டா 100 ரூபாய்க்கு ஆத்தி பாருங்களேன். 100 ரூபாய்க்குன்னா எவ்வளவு வரும்? 160 ரூபாய். எத்தனை வீத மாற்றம்? 60 வீதம் விலை மாற்றம். விலைக்கு நான் சொன்னது விலங்கல்ல. அடே விலை எத்தனை வீதம் மாறுதுன்னு பாக்குறதுக்கு 50 ரூபாய்க்கு 30 ரூபா தர 100க்கு போடுங்களே. அப்ப விலை மாற்ற வீதம் எவ்வளவு வரும்? விலை 50 ரூபாய்க்கு 30 ரூபாய் கூடுது. 50ல இருந்து 80 ஆகுது தானே. அப்ப 50 ரூபாயில இருந்து 80 ரூபாய் ஆகுதுன்னா 30 ரூபாய் கூடுது. 50 ரூபாய்க்கு 30 ரூபாய் கூடுமாக இருந்தால் தர 100க்கு அப்படி பார்க்கவும் மேலும். அப்படி பார்த்தாலும் 60 வீதம் வரும். அப்படி இல்லாட்டி அழகா செய்யலுமே வாப்பா. 50க்கு 80ண்டா அதை 100க்கு ஆக்கி பாருங்களே. 50 100 ஆக்குங்களே. ஒரு மடங்கு, அரை மடங்கு, இன்னொரு மடங்கு. 50க்கு 100னா 80க்கு எத்தனை? 60 வரும். 160 வீதம் கூடுது விலை. 80க்கா? 80க்கு 160. எத்தனை வீதம் 52 பேருக்கு 100, 82 பேருக்கு 160. 60 வீதம் விலை மாற்றம் 60 வீதம். தொகை மாற்றம் எவ்வளவு இருக்கு? 100ல இருந்து 70 ஆகுது. அது அழகா விளங்குது. 100ல இருந்து 70 எத்தனை வீதம் குறையுது? 30 வீதம். அப்ப 60 வீதத்தை 30 வீதால பிரிங்களே. 6 3ஆல பிரிச்சா 2 1ஆல பிரிச்சிங்கடா 30 வீதம். இல்ல விலை மாற்றம் கீழே வரும். தொகை மாற்றம் தான் மேல வரும். தொகை மாற்றம் 30 வீதம், விலை மாற்றம் 60 வீதம். 30 கீழ் 60. அப்ப 1 கீழ் 2 விட எத்தனை? 0.5. விளங்கினா? அப்படி பார்க்கவும் மேலும் நிகழ்ச்சிய டிரெக்டா தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் சரி போட்டு கண்டாலும் சரி அப்படின்னு நிகழ்ச்சி காணலாம். சரி பரவாயில்ல. விளங்காதாக்கள் ஒரு ஹெல்ப்புக்கா இன்னொரு கணக்கு எழுதுங்க. PQD எழுதுங்க அவசரமா. PQD குயிக் பண்ணுங்க. சரியா? போட்டீங்களா? ஓகே. P 20 ரூபா 30 ரூபா போடுங்க. 20 ரூபா 30 ரூபா. சரியா? ரைட். தொகை போடுங்க. 50 40. 50 40. ரைட். இப்ப நெய்ச்சிய காணுங்க. அவசரம் வாய்ப்பாட்ட போட்டு ஈஸி வேலை. டெல்டா கியூ டிங்கில் டெல்டா பி தர பி இன்கில் கியூ அவ்வளவுதான். சரியா? ரைட் போடுங்க. டெல்டா கியூடி எவ்வளவு? கியூடினா தொகை மாற்றம். எவ்வளவு தொகை மாற்றம்? 50. தொகை எவ்வளவு அப்ப மாறுது? 50ல இருந்து 40 ஆகுது. எவ்வளவு மாறுது? இல்ல 10 10 கீழ் விலை மாற்றம் எவ்வளவு? 10. விலை மாற்றம் 10. தர விலை 20 ரூபாய் இருக்கும் போது தொகை எவ்வளவு? விலை 20 ரூபாய்க்கு 20 ரூபா கீழ் தொகை எவ்வளவு அந்த நேரம்? 50. இப்ப சுருக்குங்களே. என்ன சுருக்கல் தெரியாது. நீங்க ஊட்டுவல் உள்ள ஸ்காலர்ஷிப் படிச்சா மக்கள் சுருக்கிறேன். அதுவும் சொல்லி தருங்களா அழகா? சார் இதுல சார் சொல்லுங்க. இதுல கொஞ்சம் சமன்பாடை கொஞ்சம் காட்டுங்க. என்ன இருக்கு சமன்பாடு? டெல்டா கியூ டிங்கில் டெல்டா பி தர பி இன்கில் கியூ. இதா? இது நெகிழ்ச்சிக்குரியதா? இதான நெகிழ்ச்சியோட வாய்ப்பாடு. என்ன புதுசா கேக்குறீங்க? ரைட். இது சரிஞ்சா சரி.
எல்லாம் தெரிஞ்சது. கிளாஸ்ல சியோட இருந்தா சரி, கிளாஸ்ல போனை போட்டுட்டு எங்கேயாவது சுத்திட்டு இந்த சத்தம் ஏற சவுண்ட் மட்டும் கேட்கும், ஒண்ணு விளங்க அது திடீர்னு கணக்க தானே செய்ய தெரியா. அதெல்லாம் ஜூம் கிளாஸ்ல உள்ள பிரச்சனையே. தொடர்ந்து 100% பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், டெல்டா கியூ இங்கில் டெல்டா பி தர பி இங்கில் கியூ தான் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பாடு. இப்ப என்ன நிகழ்ச்சி காணுங்க பாப்பா, எவ்வளவு விட 0.4. அப்ப என்ன நிகழ்ச்சி ஒன்றை விட கூடவா குறைவா? குறைவு. ஏன் காரணம்? ஒன்றை விட குறைவு. காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. இங்க விலை மாற்ற வீதம் தொகை மாற்ற வீதத்தை விட எப்படி இருக்கு? அதிகம். எனவே மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. பி வீதம், பி மாற்ற வீதம், டெல்டா பி வீதம் வந்து பெருசி டெல்டா கியூடி வீதத்தை விட. ஒரு டியூட் கையில இருக்குதானே மார்க் பண்ணிக்கணும். சரியா? விலை மாற்ற வீதம் வந்து தொகை மாற்ற வீதத்தை விட அதிகமாக இருக்கும். அதுதான் காரணம். எனவே நல்லா பாருங்க, விலை எவ்வளவு இந்த பெரிசா மாறினாலும் தொகை பெருசா மாறாட்டி சரி, அதை நாங்க ஒன்றிலும் குறைந்த நிகழ்ச்சி அல்லது நெகிழ்வற்ற பண்டம்னு சொல்லுவோம். சரியா? ரைட் ரைட். கேள்வி கோட்டுல உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு கேள்வி கோட்டுல ஒன்றுக்கு குறைஞ்சது மேல் துண்டா கீழ் துண்டா? அன்னை சொல்லித்த ஏற்கனவே சொல்லித்தரேன். கேள்வி கோட்டோன்ல ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி மேல் துண்டுலையா இருக்கும் கீழ் துண்டுலையா? இல்ல நான் சொன்னேனே வாப்பா, ஆக மேல முடிவிலி, அதுக்கப்புறம் ஒன்றை விட கூடியது, நடுவே என்ன ஒன்றுக்கும் சமன், ஒன்றை விட குறவு, ஆக அடியில தொகை அச்சுல என்ன 0 மறந்துட்டு அப்படித்தானே சொல்லி தந்தேன். முடிவிலி தொடக்கம் 0 வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து குறைந்து கொண்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட்? அதான் இது. ரைட். அப்ப எனவே நெய்வற்ற கேள்வியின் போது கேள்வி கோட்டு நடுப்புள்ளிக்கும் கீழே உள்ள எந்த ஒரு புள்ளியிலும் நெகிழ்ச்சி குணகம் ஒன்றை விட குறைந்த பெறுமதியை பெறும். அதாவது கேள்வி கோட்டு நடுப்புள்ளிக்கு கீழே உள்ள எந்த ஒரு புள்ளியும் நெகிழ்ச்சி எப்படி இருக்கும்? ஒன்றை விட குறைவாதான் இருக்கும். என்ன பண்டங்களுக்கு இது நல்லா பாருங்க. கேள்வி கோட்டுல கீழ் துண்டுல நெகிழ்ச்சி ஒன்றை விட கூட இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒன்றை விட குறைவாதான் இருக்கும். மேல் துண்டுல ஒன்றை விட கூட இருக்கும். நடுப்புள்ளிக்கு கீழுள்ள பகுதியில ஒன்றை விட குறவு, நடுப்புள்ளிக்கு மேலுள்ள பகுதியில ஒன்றை விட கூட. அதுல தெளிவா இருக்கும். நீங்க நடுப்புள்ளில ஒன்றுக்கு சமனா இருக்கும். அப்ப இது எவ்வகையான பண்டத்துக்கு இருக்கும்டா? அத்தியாவசிய பண்டங்களுக்கு கேள்வி நிகழ்ச்சி காணப்படும். அப்ப அத்தியாவசிய பண்டங்களுக்கு தானா ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி இருக்கும். ஏண்டா அத்தியாவசிய பண்டங்களுக்கு விலை எவ்வளவு மாறினாலும் தொகை பெருசா மாறாது. மாறாம இல்ல, பெருசா மாறாது. நான் சும்மா கேட்கிறேன், குறைஞ்சிட்டு வச்சுக்கொள்ளுங்களே. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாளைக்கு 2 கிலோ அரிசி தின்ட்டு இருந்தாக்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோ அரிசி தின்ன மாட்டீங்க. திம்பீங்களா? அப்படி நடைமுறை சாத்து. ஆனா இப்படி செய்யலாம். பாண்ட விலை குறைஞ்சா ஒரு நாளைக்கு 2 ராத்தல் பான் தின்னாக்கள் ஒரு 2.5 ராத்தல் அல்லது 3 ராத்தல் பான் வாங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட்டலும் ஏழுதானே, கொஞ்சம் கூட்டல். ஆனா அத்தியாவசிய பண்டங்கள்ல விலை பெரிசா மாறினதுக்கு தொகை பெருசா. அதுக்காக வேண்டி கிலோ விலைக்கு நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட்? விலை மாற்றம் பெருசா இருந்தாலும் தொகை மாற்றம் பெருசா இருக்காது அத்தியாவசிய பண்டங்கள். மறந்துடாதீங்க. விளங்குதா? அத்தியாவசிய பண்டங்களுக்கு தான் ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி இருக்கும். அது நல்லா உங்களுக்கு நடைமுறையில விளங்குது. எவனாவது உடுப்புட விலை குறைஞ்சிட்டு சரி 50 உடுப்பு எடுத்து ஒரே அடிக்கு போடவே இல்லை. பலமையா வாங்கறதை விட கொஞ்சம் கூட வாங்கலாம் உடுப்பு விலை குறைஞ்சிருந்தா, இல்லையா? அப்படித்தானே? உடுப்பெல்லாம் விலை குறைஞ்சிட்டு சொல்லி 4-5 1000 எடுத்து ஒரே அடிக்கு போட மாட்டோம். அப்படி நடக்குமா நடைமுறையில? நடக்காது. சாத்தியம் இல்லை. ஒன்றை விட குறைந்த நிகழ்ச்சி இருக்கு. அதான் நெகிழ்ச்சியற்ற பண்டங்களுக்கு தான். அதான் அதாவது என்ன எவ்வகையான பண்டம்? அத்தியாவசிய பண்டங்களுக்கு. இப்ப நல்லா பாருங்க, ஒன்றை விட குறைந்த நெகிழ்ச்சி நேரம் கேள்வி கோடு எப்படி இருக்குண்டா? அந்த இருக்கு கேள்வி கோடு. கேள்வி கோடு இருக்கு மெதட்ட பாருங்க. கிடையச்சிக்கு மென்சாய்வு, செங்குத்தச்சிக்கு மென்சாய்வு கொஞ்சம் சாஞ்சிருக்கு. பூச்சை நெகிழ்ச்சி நேரம் எப்படி இருந்துச்சு? இப்படித்தானே இருந்துச்சு கோடு. இந்த இருக்கு பூச்சை நெகிழ்ச்சியில கோடு பாருங்க. இங்க பாருங்க, நெகிழ்ச்சி இல்லாட்டி எப்படி இருக்கு கோடு?
விளங்குதா? நெகிழ்ச்சி இல்லாட்டி எப்படி கோடு? நேரா. நேரா இருக்கு. கொஞ்சம் நெகிழ்ச்சி இருந்தா அதை விட கொஞ்சம் என்ன செய்யும் கோடு? சரி அறிஞரி லைட்டா சரி இது பாருங்க. விளங்கினா? அப்படியே கொஞ்சம் தான் சரி இது. அப்படியே செங்குத்தச்சுக்கு மென்சாய்வு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். ஏன்னா நெகிழ்ச்சி கொஞ்சம் இருக்குன்னு கருத்து. விளங்குதா? நெகிழ்ச்சியே இல்லாட்டி அப்படியே நேர்கோடா வரும். ஓ சார் விளங்குது. சமாந்தரமா கொஞ்சம் நெகிழ்ச்சி இருக்குமா இருந்தா அப்படியே நெகிழ்ச்சி இருந்தா கொஞ்சம் சரியும். கொஞ்சம் லைட்டா சரியும். மறந்துடாதீங்க இந்த கோடலாக முக்கியம். இப்படி வரைஞ்சா தான் இப்ப கொஞ்சம் சரிவா வரைஞ்சா தான் உங்களோட தொகை மாற்ற வீதம் விலை இந்த மாற்ற வீதத்தை விட குறைவா இருக்கும். நீங்க வரைஞ்சு பாருங்களேன் இப்ப ஒரு கோட்டை அப்படியே வரைங்களே விலையச்சும் தொகையச்சும் கோடுன்னு வரைங்கோ. வரைஞ்சிட்டு அப்படியே இந்த எதுக்கு செங்குத்துக்கு லேச மென்சாய் வந்த கோட்டை வரைங்களே இந்த உள்ள கோட்டை இப்படி கோட்டை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு விலை கோடு வரைச்சு பாருங்களேன். தொகை மாற்றமா கூட இருக்கு விலை மாற்றமாண்டு அவசரமா வரைங்கோ. விபாஸ் பாப்பா வரைஞ்சு விலை மாற்றம் தான் கூட. வீடியோல போட்டு யார காட்டு? விபாஸ் ஓ சார் வரைஞ்சா அதுதான் காட்டு. இன்னும் போதா? இப்ப உங்களிடத்துல தொகை மாற்றம் விலை மாற்றமும் பாப்போம். சரி பரவாயில்ல. அதை விட அதிக மென்சாய்வு கூட உங்களோட யார் வரைஞ்சிருக்க ரிபாஸ்ட் இன்னும் சாடையா நல்லா சாஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் மேலுக்கு ஆகணும். அப்பதான் தொகை விலை மாற்றம் நல்ல வித்தியாசம் விளங்கும். நான் இந்த வரைஞ்சிருக்க படத்தை பாருங்க. உங்களோட சரி கொஞ்சமா சரிஞ்சிருக்கணும். லைட்டா சரிஞ்சா போதும். இல்லாட்டி தொகை மாற்றம் விலை மாற்றம் வித்தியாசம் காட்டாது. கொஞ்சம் சரிவு கூட இன்னும் பிரச்சனை இல்லை. உங்களோட சரி விலை மாற்றம் கூட இருக்கே விளங்குதே நல்லா. இன்னும் சாடைய சரிவை குறைச்சா நல்ல. இன்னொரு ஆள் வரைப்பு காட்டுங்க. இன்னொரு ஆள் யார் சரி வரைஞ்சதை காட்டுங்க. யாரு சரி வரைஞ்சு காட்டுங்க. குயிக் பண்ணுங்க. 2 minutes தான் இருக்கு. என்ன செய்யணும்? கொஞ்சம் சாஞ்சா போதும் லைட்டா. அதுக்கப்புறம் சும்மா ஒரு வரைங்க. ஒரு விலையச்சு ரெண்டையும் தொகையச்சு ரெண்டையும் இழுத்தீங்கன்னா சரி அழகா ஆட்டோமேட்டிக்கா காட்டும். விலை மாற்ற வீதம் கூட இருக்கிறது. விலை மாற்ற பகுதி கூட இருக்கும் தொகை மாற்றத்தை விட. இந்த படத்தை வரைஞ்சீங்கடா. ஒருத்தரும் இல்லையா வரையலையா? வரைஞ்சீங்களா? வரைஞ்சேன் சார். சரி ஒரு ஆள் காட்டுங்க வீடியோல பாப்ப வரைஞ்சத. உங்களோட போனை திருப்பி அப்படியே பிடிங்க. வீடியோ ஆன் பண்ணி ஒருத்தரையும் காணும். செத்து போயிட்டீங்களா? இல்ல சார் வரைஞ்ச வீடியோ இல்ல. அத காட்ட அளவுக்கு தைரியம் இல்லையாடா உங்களுக்கோ? சரியா? அப்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அத்தியாவசிய பண்டங்களுக்கு தான் ஒன்றை விட குறைஞ்ச நிகழ்ச்சி இருக்கும். இதுல விலை மாற்றத்தை விட எது தொகை மாற்றம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விலை மாற்றத்தை விட தொகை மாற்றம் குறைவாக இருக்கும். ரைட். அந்த யார வரைஞ்சிருக்கு அதனால ரிஃபாஸ்ட் அந்த இப்ப வரைஞ்சது கொஞ்சம் லைட்டா வளைச்சா போதும். அது நல்ல வித்தியாசம். தொகை பெருசா மாறி இல்ல.